ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் 3/4 சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பில் கத்தியை வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரை தான், அதை இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட வீட்டில் அழுகி போன தக்காளி, வெங்காயம், இல்லை வாழைப்பழத்தோல் எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை தூக்கி போடாமல் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்குங்க. வாழைப்பழத்தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் பாலித்தீன் கவர் இருக்குங்க. அந்த கவரை 2ஆக கட் பண்ணி அது மேலே ஒரு மூடியாக போட்டு வச்சுக்குங்க. போட்டுட்டு அந்த பேப்பர் அந்தந்த நவராத அளவுக்கு ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்குங்க. 1க்கு 2 லப்பர் பேண்டு போட்டு டைட்டாக போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அது மேலேயே கொஞ்சம் அகலமான ஹோல்ஸாக அதில் போட்டு விட்டுருங்க. சின்ன சின்னதாக போட்டிங்கனாக்கா இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கொஞ்சம் அகலமாக போட்டு விட்டுருங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இது எதுக்கு பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்தில் ஈரத்துக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொசு தொல்லை. என்ன கொசு? குட்டி குட்டி கண் கொசு தொல்லை. இந்த நேரத்தில் நம்மளால் தாங்கவே முடியலைங்க. பழங்கள் வச்சாலும் சரி, ஒரு ஈரமான ஒரு இது இருந்தாலும் சரி, அது மேலே அப்படியே ஒட்டிக்கிது. இங்கே பாருங்கள், இந்த கொசுவோட தொல்லை நமக்கு தாங்கவே முடியல. இதை விரட்டுறதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு எந்த இடத்துல கொசு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த கொசு எல்லாமே அப்படியே இந்த பக்கம் பெல்ட்டி அடிச்சுக்குங்க. நம்ம வச்சுருக்க இனிப்பு தண்ணிக்கும் அந்த பழத்தோட வாசத்துக்கும் அப்படியே இந்த கொசு எல்லாமே இதில் உட்காந்துக்குங்க. வேறு எங்கேயும் போகாது. நமக்கு நிறையா முக்கிய இடத்துல கொஞ்சமாக கொசு தொல்லை குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கொசு எல்லாமே அதில் முச்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே வச்சோம்னா அது மேலே உள்ள கொசு நான் வீடியோ எடுக்கும் போது பறந்துடும். அதனால் மேலாப்பிலேயே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இனி அழுகி போன தக்காளி, வெங்காயம் இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எங்கெங்கெல்லாம் கொசு இருக்கோ அந்த பக்கத்தில் வச்சு விட்டுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாத்திரம் விளக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்குக்கு பக்கத்தில் தண்ணி எல்லாமே சிந்தி தரையில் சிந்தி எல்லாமே ஈரமாகும். அதுபோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாத கூடை எடுத்துக்கோங்க. அது எந்த கூடையாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, சில்வரில் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் பாத்திரம் கழுவி கவுக்கும் போது தண்ணி அந்தண்ட சிந்தாது. அதுக்குள்ளேயே தண்ணி தங்கிக்கும். பாத்திரத்தில் உள்ள தண்ணி எல்லாமே அதில் வடிகட்டினதுக்கப்புறம் வேறு இடத்துல எடுத்து கமுத்து வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கூடையை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய நைட்டி, துண்டு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அடியில் வச்சு விட்டுட்டு இது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு பாத்திரம் விளக்கி வைக்கும்போது தண்ணி எல்லாமே அந்த பாத்திரத்துக்குள்ளே சிந்திரும். மேற்கொண்டு சிந்துற தண்ணி எல்லாமே இந்த துண்டிலையும் இந்த துணியிலையும் நம்ம எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து கமுத்து வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள கூடையில் அதுக்கு அடியிலையும் இந்த மாதிரி துண்டை போட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தை பெருசாக உள்ளதெல்லாம் கழுவி கவுத்து வச்சிங்கன்னா அதில் வடிகிற தண்ணி கூடவே இந்த கீழே இருக்கிற துண்டில் தான் வடிமை தவிர்த்து கீழே சிந்தாது. நம்ம எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம துண்டை கொண்டு போய் காய போட்டுக்கலாங்க. பாத்திரம் கழுவி கவுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துண்டோ இல்லை நைட்டி, துணி, வேஸ்ட்டு துணி எதாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பாத்திரத்து மேலே கொசு எதுவும் உட்காராது. நம்ம எப்படி கழுவி வச்சோமோ அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்படி செஞ்சால் சிலிண்டர் மிச்சமாகும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம். அது பக்கத்துலேயே இன்னொரு கடாயை வச்சு சட்னி தாளிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சூடான கல்லிலேயே கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. கடுகு எல்லாமே வெடிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு 2 கிளறி கொடுத்து சட்னியில் எடுத்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க. சட்னி தாளித்த மாதிரி ஆகிடும். சிலிண்டரும் நமக்கு மிச்சமாகவும் நம்ம பாத்திரம் கழுவுற வேலையும் நமக்கு மிச்சமாகுங்க. நீங்களும் தோசை ஊற்றும் போது சட்னி தாளிக்கிற மாதிரி இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க. நீங்கள் கொடுக்குற லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே என்னோடய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.